ஆட்டாது
இந்த மாதிரி அவன் நலக வேலை நிக்கிறான் நானு அப்படி அலையிறேன். அப்புறம் என்ன அப்புறம் என்ன பண்ண புண்டாரி போட்டான் அவன் வாயும் பாருங்க கண்ணை சொல்லிட்டு சொல்லிட்டு பாடுறான் நல்ல கண்ணு வைக்கிற வேலையோ நெல் வைக்கிற வேலையோ அம்மா ஆகும் இந்த பூமாதேவி அம்மனுக்கு பொறுக்காது இந்த பூமாதேவிக்கு அப்படி நான் அலையிறேன். வையத்தோத்தனாய ஆட்டாடுறான்னா இந்த உலவாட்டமே இந்த காலை பிடிச்சி கீச்சிக்கிட்டே நீயாண்டா யாருக்கு பாருங்க ரெண்டு பேர் காலம் ஒரே மாதிரி ரெண்டு காலம் வாங்க வாங்க வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சேமந்தானே எனக்கு என்ன அரமனையில மனைவி பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நீ மட்டும்தான் அப்படி நாதேரி பிள்ளை. நாதேரி பிள்ளையா அப்படி பிறந்திருக்கேன். நாதேரி பிள்ளையா நாதேரி பிள்ளையா பிறந்திருக்கேன். வாயில நல்ல வார்த்தையா வராதுரா ஆடி போனா ஆடா இங்க தாயையா பூ பொடித்து வாசலுக்கு வாங்கி வந்தது முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி இருந்தாரே மறைந்தமிகு மாமியாதை அவர் இறந்த வருடத்தில் எலெக்ஷன் தேர்தல் நடந்தது அல்லவா? அப்போ மனைவியும் பிள்ளைகளையும் அழைத்து தமிழ்நாடு சென்று தமிழ்நாடு மக்களுக்கு
நம்ம அன்பையும் பாசத்தையும் அவர் மனசை நிறைவழித்து பிரச்சாரம் செய்து வரலாம் என்று மனைவி எடுத்து சொல்கிற போது போகாதே மன்னவா ஆகாத சயனம் என்றிருக்கிறேன். இந்த தேர்தல் இல்லை என்றாலும் அடுத்த முறை நீங்க தமிழ்நாடு சென்று பிரச்சாரம் செய்து வாருங்கள் என்று சொல்லியும் இது மதியினால் வெல்லலாம். எனக்கு அரமனையில் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பிறப்பென்று ஒரு நாள் இருந்தா இறப்பென்று ஒரு நாள் வரதான் போகிறது. எங்க சென்றாலும் எனக்கு மரணம் வந்தா யாராலையும் தடுக்க முடியாது. உண்டான புத்திமதி எடுத்து சொல்லிட்டு எங்க இருந்து எங்க செல்கிறாய்? உன் மனைவி வந்து தடுத்திடவே மக்கள் என்று அழைத்திடவே மனைவியாரும் தடுத்திடவே மக்கள் என்று அழைத்திடவே மறுத்து சென்றதென்னா ராஜிவி அன்று மாண்டாயோ படுகொலை தன்னை விட்டு சந்தை நகர் வந்து அரங்கி டெல்லி நகர் தன்னை விட்டு சந்தை நகர் வந்து அரங்கி ஸ்ரீ பெரும்புது ஊரில் சைபலி கொடுத்தார். மாலை போட கொல்லாத காலம் மாலை போட புனித்து கும்பிடும் போது பற்று வெடித்ததையா பட்டன்று குண்டு வேடிக்கை பாவி உடல் துடி துடிக்க பாவி உடல் துடி துடிக்க உங்க பல்லு முள செதிரி எங்க ஓடுதா அத்தம் பாலார புஞ்சை வெளிய மனிதனா பிறந்தால் மரணம் வரலாம். அவருக்கு நேர்ந்த இதை போல் இந்த நாட்டில் யாருக்கும் நேரப்படாது. ஏனென்றால் முழு உருவத்தோடு வந்தார் உயிரோட. மனைவி மக்களிடம் இருந்து விடைபெற்று வந்தாரு. ஆனா அதே முழு உருவத்தோடு இறந்தும் அவங்க சரீரம் அவங்க பிள்ளைகள் பார்த்தார்களா? உற்றார் உறவினர்கள் பார்த்தார்கள்? முழு உருவத்தோடு பார்த்தார்களா? ஐயா, மரணம் என்றால் மருந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க, சர்ப்பம் தீண்டி சாவுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, தூக்கு போடுறாங்க இல்லையா? பலவிதமான ஒரு மனிதனுக்கு மரணம் இருக்கிறது. ஆனா அவருக்கு நேர்ந்த இந்த படுகொலை இருக்கிறது. என்னவென்று பாடி இருக்கிறார் தெரியுமா? இங்க எத்தனையா வேணவ குறை நந்தாரியாலே